குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஐ எம் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். தடைகளை நமக்கு எந்த தடை வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதை நீக்கி போடுவாரு. அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியாய் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அதே மாதிரி கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், எங்க இருந்தாலும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் முன்னிலையில நடந்து போகிறீர், நான் உன் பின்னாடி வருவேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கெல்லாம் நான் போறேனோ நீங்க வாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் ஐயா. கர்த்தர் எங்க முன்னிலே கடந்து போகிறீர், நடந்து போகிறீர் இயேசு சுவாமி. இந்த வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு சுவாமி, இந்த நேரத்துல இந்த நாளிலே தங்களுடைய வேலைக்காக, தங்களுடைய பிசினஸ்க்காக, தங்களுடைய படிப்புக்காக, தங்களுடைய இயேசு சுவாமி அட்மிஷனுக்காக, ஆண்டவரே இன்னும் வேலைக்காக, இன்டர்வியூக்காக, ஆண்டவரே வெளிநாட்டு ஆண்டவரே ஆயத்தங்களுக்காக, யாரெல்லாம் ஆண்டவரே வீசாக்காக கடந்து போகிறாங்களோ, நடந்து போகிறார், அவங்க முன்னாடி நீங்க போங்க இயேசப்பா. தடைகளை நீக்கி போடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் எல்லா தடைகளையும் நீக்க முடியும் ஆண்டவரே. யாராலையும் முடியாது இயேசப்பா, உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இயேசு சுவாமி, ஒருத்தரும் உங்க கரங்களில கொடுக்குற இந்த காலை ஜெபத்தை கேட்கிற ஒருத்தருக்கும் அந்த அந்த தடைகளை நீக்கி போடுங்க இயேசு சுவாமி. நீங்க முன்னாடி இருந்து நீங்க முன்னிலையில இருக்கும் போது அவங்க பயப்படவே வேண்டாம் ஆண்டவரே. இந்த பெஸ்ட் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அதே மாதிரி இயேசு சுவாமி, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு சுவாமி உடைய ஊழியத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்காக, எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு காத்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. வியாதியில பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லேண்ட் எல்லாம் ஆண்டவரே போயிடுச்சே, என் நகை போயிடுச்சே, பணம் போயிடுச்சே என்று அபகரித்துட்டாங்களே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கோர்ட்டுக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே நிறைய ஆண்டவரே கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அங்க முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. வியாதியஸ்ல தொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில ஒரு பெரிய ஆண்டவரே நிம்மதியை தாங்க. இந்த நாளில ஏசப்பா பயத்தை நீக்கி போட்டு, அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டப்பா, சுகத்தையும் பலத்தையும் நீர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு நல்ல அற்புதமான நாளாக, உன்னதமான நாளாக நீர் மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. சாயங்காலம் நாங்க வீட்டுல ஆண்டவர் வரும்போது, இரவு படுக்கும் போது உண்மை துதித்து விட்டு நாங்க தூங்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் முன்பாக கடந்து செல்லுங்கப்பா. உண்மை விசுவாசித்து யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு நீரே தேவனா இருந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you all. Thank you so much. Have a blessed day.